அயோத்தி நகரின் செல்வச் செழிப்பையும் மக்களின் ஆனந்த வாழ்வையும் சொல்லும் காட்சி. அன்பான தமிழ் ஆர்வலர்களே வணக்கம். போன பாட்டுல கம்பர் அயோத்தி நகரத்தோட கோட்டைகளையும் மதில்களையும் வாயில்களையும் பத்தி பேசினார். விண்ணை தொடுற மாதிரி உயர்ந்து நின்ன அந்த அமைப்புகளை பத்தி சொன்னார். ஒரு நகரத்தோட பெருமைங்கிறது அதோட கட்டிடங்கள்ல மட்டுமா இருக்கு? இல்ல, அந்த நகரத்துல வாழற மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்கங்கிறதுலையும் இருக்கு இல்லையா? அப்படி அந்த நகரத்துல வாழ்ந்த மக்களோட செல்வச்செருக்கையும் கவலையே இல்லாத ஆனந்தமான வாழ்க்கையையும் அவங்க அனுபவிச்ச இன்பத்தையும் கம்பர் ஒரே பாட்டுல எப்படி கண்முன்னால நிறுத்துறாரு பாருங்க. காடும் புனமும் கடல் அன்ன கிடக்கும் மாதர், ஆடும் குளனும் அருவிச்சுனை குன்றும் உம்பர், வீடும் விரவும் மணப்பந்தரும் வீணை வண்டும், பாடும் பொழிலும் மலர்பல்லவப் பள்ளி மன்னோ. இப்போ இந்த பாட்டை வரிக்கு வரி பார்க்கலாமா? காடும் புனமும் கடல் அன்ன கிடங்கும். ஆரம்பத்திலேயே கம்பர் நகரத்துக்கு வெளியில இருந்து வர்றார். காடும் அடர்ந்த காடுகள், புனமும் விளைச்சலுள்ள வயல்வெளிகள், கொல்லைகள், கடல் அன்ன கிடங்கும் கடல் மாதிரி அகலமா ஆழமா இருக்கிற அகழிகள். பாருங்க, நகரத்துக்கு வெளியில இருக்கிற காடு மேடு வயல்காட்டு பக்கத்துல இருக்கிற அகழி ஓரத்துல கூட மாதர் ஆடும் குளனும், அந்த நகரத்து அழகிகள் பெண்கள் வந்து தண்ணியில விளையாடுற குளங்கள்லையும் அருவிச்சுனைக்கின்றும் அருவிகள் கொற்ற தெளிவான சுனைகள் இருக்கிற மலைகள்லையும், உம்பர் வீடும் நகரத்துக்குள்ள இருக்கிற உயரமான மாளிகைகள்லையும் மேல் தளங்கள்லையும், விரவும் மணப்பந்தரும் எங்க பார்த்தாலும் ஆங்காங்கே விரவி கிடக்கிற அலங்கரிக்கப்பட்ட பந்தல்கள்லையும், இது கல்யாண பந்தலா இருக்கலாம், இல்லைன்னா கொண்டாட்டங்களுக்கான பந்தல்களா இருக்கலாம். வீணை வண்டும் பாடும் பொழிலும், வீணை இசைக்கிற மாதிரி வண்டுகள் ரீங்காரம் பண்ற சோலைகள்லையும். இப்படி அவர் அடுக்கிக்கிட்டே வர்றாரு. காடு, வயல், அகழி, குளம், மலை, வீட்டுக்குள்ள இருக்கிற மாளிகை, வெளியே இருக்கிற பந்தல், சோலை. என்ன ஒரு பட்டியல்! நகரத்துக்குள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற எல்லா இடங்களையும் சொல்றார் கம்பர். அப்புறம் இந்த எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்கு தெரியுமா? அதான் அடுத்த வரி. மலர் பல்லவ பள்ளி மன்னோ, அழகா பூக்களாலையும் தளிர்களாலையும் செஞ்ச மென்மையான படுக்கைகள் மன்னோ எங்க பார்த்தாலும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் காட்டுல இருக்கான், வயக்காட்டு பக்கத்துல இருக்கான், அகழி ஓரத்துல இருக்கான், மலையில இருக்கான், வீட்டுக்குள்ள இருக்கான், சோலையில இருக்கான். இந்த எல்லா இடங்கள்லையும் அவனுக்கு படுக்கிறதுக்கு பூக்களும் தளிர்களும் சேர்ந்த மெத்த கிடைக்குதுன்னா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? கவலையே இருக்காது. அவ்வளவு செல்வச் செழிப்பு, இன்பமான வாழ்க்கை. எங்க போனாலும் ஓய்வெடுக்க, ஆனந்தமா இருக்க எல்லா வசதியும் இருக்கு. கம்பர் எப்படி ஒரு பாட்டுல வெறும் ஒரு பட்டியல் கொடுத்து கடைசியில ஒரே ஒரு வரியை சொல்லி அந்த நகரத்து மக்களோட மொத்த வாழ்க்கை தரத்தையும் ஆனந்தத்தையும் செல்வச் செழிப்பையும் கண்முன்னால நிறுத்திட்டார் பாருங்க. இதுதான் கம்பனோட கவித்திறமை. இடங்களை சொல்லி அந்த இடங்கள்ல எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு ஆடம்பரமான ஓய்விடத்தை காட்டுறது மூலமா அந்த நகரமே ஒரு பெரிய இன்ப பூங்காவா இருந்ததை காட்டிட்டார். என்ன ஒரு வர்ணனை! அயோத்திங்கிறது சும்மா பெரிய கட்டிடம் இருக்கிற ஊர் இல்ல, அங்க வாழற ஒவ்வொருத்தரும் கவலையே இல்லாம ஆனந்தமா செல்வச் செழிப்போட வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கம்பன் நமக்கு இந்த ஒரு பாட்டுல உணர்த்திடுறார். அந்த இன்பமான வாழ்க்கைய மனசுல அப்படியே பதிவு செஞ்சுட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம்.